இந்திய வங்கித்துறையில் அந்நிய முதலீட்டை ஊக்குவிக்கும் ஒன்றிய அரசின் கொள்கையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தப்போவதாக வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. தொடர்பாக பொள்ளாச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தனியார் துறை வங்கிகளில் அதிகமாக அந்நிய நாட்டு முதலீட்டை வரவேற்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய கொள்கையை எதிர்க்கின்றோம். அதற்காக சமீபத்தில் டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஒப்பந்த பணியில் உள்ள தங்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராடி வரும் செவிலியர்களை சந்திக்க வந்த தாவேக நிர்வாகிகளை திருப்பி அனுப்பிய சம்பவம் திருச்சியில் நடந்துள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்திய செவிலியர்களை நேரில் சந்தித்து தாவேக நிர்வாகிகள் ஆதரவு தெரிவிக்க முயன்றனர். அப்போது நாங்கள் உங்களை அழைக்கவில்லையே, ஏன் வந்தீர்கள் என்று கூறி செவிலியர்கள் அவர்களை திருப்பி அனுப்பினர். மரபணு குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் தாயார் குளத்தைச் சேர்ந்த சிறுமி கௌசிகாவுக்கு அமைச்சர் காந்தி மருத்துவ உதவிக்கு பரிந்துரை செய்துள்ளார். சிறுமி குறித்து தொலைக்காட்சிகளில் செய்தி வெளிவந்த நிலையில் அவர் உதவியுள்ளார். இதன் மூலம் தமிழக அரசு உதவியோடு 60 லட்சம் ரூபாய் செலவில் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. ஆலங்குடி புதுக்கோட்டை வழித்தடத்திற்கு புதிய பேருந்தை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த அமைச்சர் மையநாதன் பயணச்சீட்டு எடுத்து பயணித்த ருசிகர நிகழ்வு நடந்தது. 100 ரூபாய் இருந்தா குடுப்பா தம்பி என்று உதவியாளரிடம் கேட்ட அமைச்சர் மையநாதன் கட்சியினர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் சேர்த்து பயணச்சீட்டு எடுத்து சிறிது தூரம் பேருந்தில் பயணித்தார். இப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற 24வது அகில இந்திய போலீஸ் வாத்திய இசைக்குழு போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை வெள்ளிப் பதக்கம் வென்றது. கோவை மாநகர பகுதி சரவணம்பட்டி காவல் நிலையத்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர், கோவை மாவட்டம் ஆனைமலை காவல் நிலைய காவலர் வினோத் மெர்குரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திறமையான காவலர்கள் ஒன்றிணைந்து போட்டியில் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் இடைவிடாது 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். மங்கலம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி ஒன்றில் இந்த சாதனை முயற்சி நடைபெற்றது. இதில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற அமைப்பு சார்பில் மாணவர்களுக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. கருப்பு சிவப்பு கொடியுடன் திரளான இளைஞர்கள் வாகனத்தில் ஊர்வலமாக சென்றனர். மீஞ்சூர் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி 5 கிலோமீட்டர் தொலைவை கடந்து மீஞ்சூர் பஜாரில் நிறைவுற்றது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சேலத்தில் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர்கள் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாடு செவிலியர்கள் பாதுகாப்பு மேம்பாட்டு சங்கத்தினை மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும். 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற திருப்பாவை முற்றோதல் விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆண்டாளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பெண்கள் பொருட்களை தட்டுகளில் வைத்து தலையில் மீது வைத்துக் கொண்டு ஊர்வலமாக கோயிலை சுற்றி வந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் கோதை நாச்சியார் தொண்டர் குழாம் சார்பில் பிரசாத பைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1974 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் அடையாளம் தெரியாமல் சிறிது நேரம் யோசித்தனர். பின்னர் யார் என்று அடையாளம் கண்டு நலம் விசாரித்துக் கொண்டனர். ஆசிரியர்கள் பாடம் எடுக்க அனைவரும் அமைதியாக அமர்ந்து கவனித்தனர். அதைத் தொடர்ந்து தங்களது பழைய நினைவுகளை மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். தாய்ப்பாலுக்காக தவித்த 3 மாத பெண் குழந்தையை காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு மையத்திற்கு வாகனத்தில் அழைத்துச் செல்ல காவல்துறை பெண் ஆய்வாளர் உதவி செய்தார். சென்னை OMR சாலையில் உள்ள செம்மஞ்சேரியில் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் பங்கேற்றவரின் கணவர் குழந்தையை வைத்துக் கொண்டு காத்திருந்தார். அப்போது தாய்ப்பாலுக்காக நீண்ட நேரமாக குழந்தை அழுததை அங்கிருந்த காவல் ஆய்வாளர் சித்ரா பார்த்து உயரதிகாரியிடம் அனுமதி பெற்று குழந்தையை தாயிடம் ஒப்படைக்க உதவி செய்தார். இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.